அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். காஞ்சி மகாபிரிவா வைபவத்தில் 1967 வருஷம் விஜயவாடால யாத்திரையில் இருக்கிறது தான் பெரியவாளுக்கு நவரத்ன கிரீடம் அவ சமர்ப்பணம் பண்ணினா. இன்னும் பலவிதமான வைபவங்கள்லாம் நடந்தது. சங்கர ஜெயந்தியில வித்வத் சதஸ்து நடந்தது. இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அவள் 60,000 ரூபாய் கலெக்ட் பண்ணினத்தை குருக்ஷேத்திரத்தில் அந்த கீதோபதேசத்தை அந்த சித்திரமாக வைக்கிறதுக்கும் அங்கே பகவத்பாதாளுக்கு ஒரு சந்நிதி வைக்கிறதுக்கும் பெரியவா சொல்லி அந்த பணத்தை கொடுக்க சொல்லி அங்கே பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த 1967 வருஷம் சங்கர ஜெயந்தி அன்னைக்கு இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி ரிஷிகேஷ்ங்கிற இடம் உத்தரப்பிரதேசத்தில். அந்த ரிஷிகேஷில் கங்கை கரையில் லக்ஷ்மண் ஜூலால ஆதிசங்கரருக்கு ஒரு மண்டபம் கட்டி அதில் ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணினா. முன்னமே பார்த்துருக்கோம் பெரியவா ராமேஸ்வரம், ஸ்ரீசைலம், குருக்ஷேத்திரம், ரிஷிகேஷம், இன்னும் ஹரித்வார், காஞ்சிபுரம் முதலான பல இடங்கள் ஆச்சாரியாளுக்கு சம்பந்தப்பட்ட பல இடங்கள்ல அவ யாத்திரை பண்றதே எங்கெங்கெல்லாம் போனாலும் அவ திருப்பாதம் பட்ட இடத்தெல்லாம் பல இடங்கள்ல ஆச்சாரியாளுக்கு பிரமாதமா மார்பிள்ல வெள்ளை செலவக்கல்ல 4 சிஷ்யாளோட சேர்ந்து இருக்கிறாப்புல பிம்பங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி அது கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணினா அப்படிங்கிறது பார்த்துட்டே வரும். அதுலதான் அந்த வரிசையில இந்த 67 வருஷம் ஹரித்வார் ரிஷிகேஷ்ல லக்ஷ்மண் ஜூலால பெரியவா பிரதிஷ்டை பண்ண சொன்னா. அது மெட்ராஸ்ல இருந்த ஒரு பக்தர் ராமச்சந்திரன், பாரத் மோட்டார்ஸ் ராமச்சந்திரையர் அப்படின்பா, அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா. அவர் மூலியமா அந்த 67 வருஷம் ரிஷிகேசத்துல பகவத்பாதாள் பிம்பம் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படி ரிஷிகேஷ்ல இந்த ஆச்சாரியாளுக்கு சந்நிதி வரத்துக்கு இந்த ராமச்சந்திரர் முக்கிய காரணமா இருந்து எல்லாம் பண்ணினர். இவருக்கு பக்க பலமா அங்க ரிஷிகேஷ்லேயே இருந்த ஒரு சாது ஹரிபாபா மஹந்த் தாமோதர் தாஸ்ஜி அப்படிங்கிறவர், அவரோட உதவியோட அவர் தான் நிலம் வாங்கறதுக்கெல்லாம் உத்தாசி எல்லாம் பண்ண அவரோட உதவி மூலியமா அந்த ரிஷிகேசத்துல பகவத்பாதாளுக்கு சந்நிதி வந்தது. இப்படி பல காரணங்களால பல காரியங்களுக்காக தான் பெரியவா யாத்திரை பண்றா அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் விஜயவாடாலேருந்து பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து ஏலூருங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த ஏலூர்ல அசோக் நகர் அப்படிங்கிற இடத்துல தியோசாபிக்கல் சொசைட்டி ஸ்கூல், அதுல தான் பெரியவா தங்கி இருந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்தா. இந்த ஏலூர் விஜயத்தை ஆந்திரால பெரிய வித்வான் ஸ்ரீ மாண்டலிக வெங்கடேஷ் சாஸ்திரி அப்படிங்கிறவர், அவரோட தலைமையில தான் இந்த ஏலூர் வாசிகள்லாம் பெரியவாளை வரவேற்று பெரியவாளுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி எங்க ஊர்வலம் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எங்க உபச்சாரம் பண்ணினா. அப்படி சிறப்பா வரவேற்பு நடக்கிறது நரசிம்ம ஜெயந்தி வந்தது. அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஏலூர்ல இருந்து பெரியவா பூஜை பண்ணினா. காமகோடி பீடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அப்பப்போ என்னென்ன உண்டோ அந்த பூஜைகள்லாம் அந்தந்த காலங்கள்ல விடாத பண்றது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். நடக்கிற பூஜையெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நரசிம்ம ஜெயந்தி பூஜையா இருக்கட்டும், விநாயக சதுர்த்தியா இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், எந்த ஒரு பஞ்சாங்கத்துல எந்த ஃபங்க்ஷன் போட்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு நாள் கிழமையா இருந்தாலும் சரி, நமக்கு சம்பிரதாயத்துல எப்படி வந்திருக்கோ அது அப்படியே இந்த சம்பிரதாயம் மாறாத இன்னை வரைக்கும் கொண்டாடின்னு வருது காமகோடி பீடம். எதுக்காக அப்படின்னு நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அவ ஆச்சாரிய பீடமா இருக்கிறதுனால எப்படி பண்ணணும், அது பண்ணினா என்ன பலன், எப்படி பக்தி ஸ்ரத்தையோடு அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்லி தராப்புலேயே நமக்கு பண்ணி காமிக்கிறா. அப்படிதான் நரசிம்ம ஜெயந்தி பூஜையெல்லாம் ரொம்ப விமரிசையா நடக்கும். இந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜை அப்படின்னா அந்த சந்தியா காலத்துல சுவாமி எப்போ அவதாரம் பண்ணினாரோ அந்த க்ஷணத்துல தான், அந்த சமயத்துல நரசிம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணி பாகவத்துல இருக்கிற அந்த அவதார கட்டம் வாசிச்சு அதுக்குன்னு என்ன சம்பிரதாயமா நைவேத்தியங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ற வழக்கம். இந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜைன்னு ஞாபகம் வருது. காஞ்சிபுரத்துல இருக்கிறதே ஒரு சமயம் இந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜைக்கு மடத்துல சந்திரமௌலீஸ்வரர் சந்நிதியில தான் இதுவும் நடக்கும். நரசிம்ம ஜெயந்தி பூஜைக்கு எல்லாரும் வந்திருக்கா. பெரியவா வந்து உட்கார்ந்துருந்தாச்சு, பூஜை ஆரம்பிச்சாச்சு. பூஜையெல்லாம் ஆகி அவதார கட்டம் வாசிச்சு நைவேத்தியம் எல்லாம் ஆகி தீபாரதனாகி எல்லாம் ஆயிடுத்து. இது எல்லாம் ஆனோன்னு
திடீர்னு என்னமோ பெரியவாளுக்கு சந்தேகம். உடனே கேட்டா, இன்னைக்கு அஸ்தமனம் எத்தனை மணிக்கு பாரு அப்படின்னு. உடனே பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு வந்து அஸ்தமனத்தை பார்க்க சொன்னா அஸ்தமனம் ஏதோ 6:38 அப்படின்னு போட்டிருக்கு. 6:38 அப்படின்னு போட்டுருந்தா உடனே பெரியவா, இப்போ என்ன மணி பாரு அப்படின்னு. இப்போ மணி பார்த்தா 6:35. அஸ்தமனம் 6:38க்கு தான். ஆனா இப்போ என்ன ஆயிடுத்து, இன்னும் அஸ்தமனத்துக்கு 3 நிமிஷம் போல பாக்கி இருக்கு. பெரியவா சொல்றா, அவர் அஸ்தமன காலத்துல தானே அவதாரம் பண்ணினார், நாம முன்னாலேயே பண்ணிட்டோம். அதனால என்ன பண்ணும், இப்ப திருப்பி இன்னொரு தரம் அவதார கட்டத்தை வாசிச்சு அதுக்குண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி பூஜையை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணும் அப்படின்ட்டு. இப்பதான் பண்ணினது எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப எல்லாம் அதெல்லாம் நிர்மாலியமா போச்சு. உடனே அடிச்சு பிடிச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் தயார் பண்ணி பழையபடி உடனே பூஜை பண்ணி அவதார கட்டம் வாசிச்சு இப்ப திருப்பி 2ஆம் தரம். இது எதுக்கு பெரியவா? இது ஏதோ ஒரு கூத்தடிக்கிறாப்புல தானே தெரியறது. ஒரு ஞானியா இருக்கிறவா இதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமா எடுத்துன்னு இது மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஞானிதான், அவருக்கு ஒண்ணும் வேண்டாம். நாம எல்லாரும் இந்த உலகத்துல அத்தனை பேரும் அஜ்ஞானிகளா இருக்கமே, நமக்கு அதோட தாத்பரியம் புரியணுமே, அதுல ஒரு ஸ்ரத்த வரணுமே, நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரணுமே. அதுக்காக தான் பெரியவா என்னமோ காலந்தவராத ஒண்ணு சாஸ்திரத்துல சொன்னா அது சொன்னபடி நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்படி பண்ணி காமிச்சா. நமக்கு அது வரணும் அப்படின்னு. உடனே நாளைக்கு வீட்டுக்கு வீடு நமக்கு நரசிம்ம ஜெயந்தி பண்றதையெல்லாம் என்ன பண்ணும், இதுதான் ஞாபகம் வரும். அப்படி பெரியவா திருப்பி பண்ணி காமிக்கலன்னு வச்சுங்கோ, உடனே எந்த ஒரு நாட்கிழமையா இருந்தாலும் நமக்கு சௌரியப்பட்ட போது நமக்கு தோணின போது பண்றது அப்படின்னு. நரசிம்ம ஜெயந்தி தானே, கார்த்தாலேயே பூஜை பண்ணா என்ன, ராத்திரி பூஜை பண்ணா என்ன, நம்ம சௌரியத்துக்கு பண்ணினா போறோம் அப்படின்லாம் வந்துடும். முதல்ல ஆரம்பத்துல நம்ம சௌரியப்படி பண்ணா போறோம்னு வரும். அது அப்படி போய் தேஞ்சு போய் நமக்கு அஸ்ரத்தியா போயிடும். அதுல ஒரு கவனமே இல்லாத கூட போயிடும். சில சமயங்கள் அது நிறைய போயிடுறது. நமக்கு அப்படியா இன்னைக்கு அப்படின்னே தெரியாதே, நான் சரியா பஞ்சாங்கத்தை பார்க்கலையே, கவனிக்கவே இல்லையா அப்படிங்கிறோம். ஒரு நாள் கிழமையோ திதியோ நட்சத்திரமோ இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கவனம் இல்லாத மறந்து போற அளவுக்கு நமக்கு ஸ்ரத்த குறைவு தானே இருக்கு. இது நம்மளுக்கு ஸ்ரத்தை குறைவை தான் காமிக்கிறது. இப்படி நமக்கு ஆயிடப்படாது, இது தேஞ்சு போயிடப்படாது அப்படிங்கிறதுக்காக, நமக்கு ஸ்ரத்த வளரணும், நமக்கு ஞானம் வளரணுங்கிறதுக்காக தான் பெரியவா என்னமோ ஒரு 3 நிமிஷம் முன்னால பண்ணா என்ன பின்னால பண்ணா என்ன அப்படின்னா கூட அதை விட மாட்டா. அதை ஒரு சீரியஸா எடுக்கிறாப்புல ஒரு விஷயம் மாதிரி அதோட கனம் தெரியணும், அதோட விஷயத்தோட அந்த முக்கியத்துவம் தெரியணும். அதுக்காக தான் இப்படி பண்ணி காமிக்கிறா. சில பேருக்கு வேணா தோணலாம் இது ரொம்ப ஓவர் ஆக்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓவர் ஆக்ட் இல்லை அது. அதுதான் ஏன்னா ஆச்சாரியர் ஸ்தானத்துல பொறுப்புல என்ன இருக்கா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணி காமிக்கிறா. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா கோகுலாஷ்டமி அப்படின்னா, கோகுலாஷ்டமிக்கு எப்பொழுதும் பெரியவா எங்க இருந்தாலும் ஆங்கிற ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் அப்படின்னு அவரோட பூர்வாசிரம பேர். அப்புறம் சன்னியாசம்லாம் வாங்கிட்டு ஆங்கிற பெரியவா அப்படின்பா. அவர் சென்னையில திருவல்லிக்கேணிங்கிற இடத்துலயே இருந்தா. அதனால திருவல்லிக்கேணி பெரியவா அப்படின்னே சொல்ற வழக்கம். அவர் பேரை சொல்ற வழக்கம் கூட கிடையாது. திருவல்லிக்கேணி பெரியவா அப்படின்னே சொல்ற வழக்கம் இல்லையா. அவர் பாகவத பெரியவா அப்படின்னு சொல்ற வழக்கம். சதா சர்வகாலமும் பாகவதம் நாராயணியம் பாகவதம் நாராயணியம் இப்படிதான் அவளுக்கு இருப்பா. அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படி பாகவதம் தெரிஞ்சா கூட படிச்சா கூட அதை சொன்னா கூட எந்த ஒரு லௌகீக விஷயத்திலையும் பற்று இல்லாத ஒரு துறவி அப்படின்னா அப்பட்டமான ஒரு பழுத்த துறவியா இருந்துட்டு, அவளுக்கு குடும்பம் இருந்தது, குழந்தைகள் இருந்து எல்லாம் இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேமிலி லைஃப்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நமக்கு ஒரு ட்ராஜடி அப்படிங்கிறாப்புல தான் இருக்கும். ஒரு சௌக்கியமும் ஒன்றும் சந்தோஷப்படுறாப்புல ஒரு உற்சாகப்படுத்துறாப்புலயே இருக்காது. ஞானிகளுக்கு எல்லாமே அப்படிதான் அமையும் போல இருக்கு. ஆனா அதையும் மீறி அவளோட பக்தி ஸ்ரத்தையில எப்படி இருக்கா, ஞானத்துல எப்படி தெளிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுனா இது நமக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிறதுக்காகவே ஈஸ்வரன் இப்படிலாம் சிருஷ்டி பண்ணி அனுப்புறாரோ அப்படின்னு சொல்றாப்புல இருக்கும். பெரியவா பக்தாள்ல பரம பக்தரான பிரதோஷம் வெங்கட்ராமையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதோஷ மாமா பார்த்தீங்கன்னா அவளுக்கு முன்னாலேயே பார்த்திருக்கும். அவளுக்கு 2 குழந்தைகள், இன்வேலிடா 2 குழந்தைகள். இதை வச்சுண்டு ஒரு சாதாரண ரயில்வேல ஒரு உத்தியோகத்தை பார்த்துட்டு என்ன பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கா, காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. காஞ்சிபுரத்துல ஓரிக்கையில இத்தனாம் பெரிய கற்கோவில் எழும்புறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. அவரோட பக்தியினால தபஸ்னால தானே எழும்பி இருக்கு.
அப்படின்னா அவளோட பக்தியோட ஆழம் என்ன, அதோட வலிமை என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு உலகத்துக்கு தெரியறாப்புல இருக்கு. அதை போலதான் இந்த ஆங்கிற பெரியவான்னு சொல்லக்கூடியவாளும். அவளுக்கு எப்ப பாரு பாகவதம் நாராயணியம், பாகவதம் நாராயணியம், ராமரோட பெருமை இதுதான் தெரியும். ராமாயணம் பாகவதம் இதுதான். அதுலேயே ஊறி இருந்தா. அப்படி இருந்ததுனாலேயே அவளுக்கு லௌகீக வாழ்க்கையில சௌக்கியமா கஷ்டமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பிரஜையே இல்லாத இருந்திருக்கு. அவளுக்கு சில சிரமங்கள்லாம் இருக்கு குடும்பத்துல அப்படின்ட்டு இவர்கிட்ட பக்தி உள்ளவா இவரோட சிஷ்யா சில பேர் பெரியவாள்கிட்ட போய் சொல்லியிருக்கா. அப்ப சொன்னா பெரியவா கேட்ட கேள்வி, பாகவதர் சொல்லி அனுப்பிச்சாரா அப்படின்னு. தான் கஷ்டப்படுறதா அவர் சொன்னாரா, பெரியவாள்கிட்ட சொல்லி அனுகிரகம் பண்ணணும், பெரியவா அனுகிரகத்தை கஷ்டம் தெரியும்னா அவர் சொன்னாரா அப்படின்னு. இன்னும் அவங்க போனவா சொன்னா, இல்ல அவர் சொல்லல, எங்களுக்கு தான் அவர் பார்த்தாக்க சிரமமா இருக்கு, அதனால நாங்க கேட்கிறோம் அப்படின்னு. அப்ப பெரியவா சொன்னது, ஞானிகளை பத்தி நீனும் நானும் கவலைப்பட வேண்டாம். வார்த்தையை பாருங்கோ, ஞானிகளை பத்தி நீனும் நானும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. எப்போ அவளே கவலைப்படலையோ நீ நானும் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி விமானம் வந்து அழிச்சுன்னு போகும், ஆகாசத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து விமானம் வந்து அவர் அழிச்சுன்னு போகும். ஏன்னா அத்தனை ஆவர்த்தி பாகவதம் ஆயிருக்கு. அப்படி பாகவதம் ஊறி இருக்கு, நாடி நரம்பெல்லாம் ஊறி இருக்கு. விமானம் வந்து அழிச்சுன்னு போகும் அப்படின்லாம் வாக்கு கொடுத்துருக்கா. அப்படின்னா எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்திதியில இருக்கணும் அந்த திருவல்லிக்கேணி பெரியவா. அவள்கிட்ட சொல்லி பெரியவா உத்தரவு பண்ணி, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு உத்தமர், அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா, அவருக்கு பெரியவா உத்தரவு பண்ணினது எப்பொழுதும் இந்த கோகுலாஷ்டமி சமயத்துல சப்தாகமா வந்து இந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படின்னு. அந்த பெரியவா உத்தரவை சிரமேற்கொண்டு இந்த திருவல்லிக்கேணி பெரியவாலும், பெரியவா எங்க கேம்ப்ல இருந்தாலும் சரி, பெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு வாரம் முன்னாலேயே போய் அங்க கிரமமா பாகவத சப்தாகத்தை மூலபாராயணம் பண்றது, அதை உபன்யாசம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி மூலபாராயணம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சா பெரியவா அப்படியே கூடவே வந்து உட்காந்து கேட்பா. அத்தனை பாராயணத்தையும் கேட்பா, இந்த உபன்யாசத்தை கேட்பா. அந்த சமயத்துல யாரு வந்தாலும் என்ன வந்தாலும் இந்த பாராயணம் நடந்துட்டு இருக்கிறதே, இந்த பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கிறதே பெரியவா வேற யாரோடையும் பேச மாட்டா, ஒருத்தர் பேசுறதையும் தானும் காதுல வாங்கிக்க மாட்டா. அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோட பக்தி ஸ்ரத்தையோட கேட்பா. அப்படி பாகவத சப்தாகம்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணாவதார கட்டம் எப்போ வாசிச்சு எப்போ பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா நடுநிசிக்கு, சுவாமி நடுநிசிக்கு தான் 12 மணிக்கு தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அந்த ராத்திரி நடுநிசி 12 மணிக்கு தான் இந்த பாகவத அவதார கட்டத்தை வாசிச்சு அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணணும். அப்படி பண்றதே நீங்க பார்த்தீங்கன்னா சுவாமி என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நடக்கு. இவர் கரெக்டா நடுநிசையில தான் பூஜை பண்ணணும், அது மாதிரி பண்றதே. அப்படி கிருஷ்ணாவதார காலத்துல எப்படி இருந்ததோ அது மாதிரிதான் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னு பெரியவா அந்த பாவத்துல கொண்டு வந்து நமக்கு பண்ணி காமிக்கிறது. அதுக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா மழை தூறல் போடும், மழை பெய்யும், எல்லாம் பண்ணும். இதெல்லாம் ஒரு அதிசயமா தான் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அமானுஷ்யமா இருக்கும். இதை இத்தனையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ராமநவமியாக இருக்கட்டும், கோகுலாஷ்டமியா இருக்கட்டும், நரசிம்ம ஜெயந்தியா இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமா இருக்கட்டும், நவராத்திரியா இருக்கட்டும், சிவராத்திரியா இருக்கட்டும், விநாயக சதுர்த்தியா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதுக்கு நடக்கிறதே அந்தந்த காலகட்டங்களில் அதை பண்றதே. அதுல முழுக்க முழுக்க இதுக்கு மேல இனிமே இன்வால்மெண்ட் இருக்க முடியாது, பக்தி ஸ்ரத்தை இருக்க முடியாதுங்கிறப்பல இருந்து காமிப்பா. ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், பக்தி எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் உதாரணமா பகவானே தானே வந்து பக்தி பண்ணி காமிக்கணும். பல க்ஷேத்திரங்களை பார்க்குறமே, இந்த ஊர்ல சிவன் வந்து அம்பாளை பூஜை பண்ணினார், அம்பாள் வந்து சிவனை பூஜை பண்ணினா, விஷ்ணு சிவனை பூஜை பண்ணினார், சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணார், இவா வாழை பூஜை பண்ணா, இவா வாழை பூஜை பண்ணா, தெய்வங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜை பண்ணாப்பெல்லாம் நமக்கு புராணங்கள்லாம் சொல்றது. இது ஏதோ ஒரு தெய்வம் வசதி, இன்னொன்னு பூஜை வாங்கிக்கிற தெய்வம் வசதி, பூஜை பண்ற தெய்வம் அதுக்கு கீழே அதுக்கு ஒன்றும் சக்தி இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் நமக்கு ஒரு பாவம் வந்துடும். அது வரக்கூடாது. இவ ஒருத்தருக்கு ஒருத்தரையும் ஏன் பூஜை பண்ணி காமிக்கிறான்னர், ஒரு பக்திங்கிறத எப்படி பண்ணணும், பூஜைங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த தெய்வமே பண்ணி காமிச்சாதான் உண்டு. அதுதான் இதுக்கு முக்கியமான தாத்பரியம். அதைத்தான் நாம எடுத்துக்கணும். அப்படிதான் நீங்க பெரியவாளும் பூஜை பண்றா, அர்த்த பண்றா, ஜபம் பண்றா, தப்பம் பண்றா அப்படின்னா இதனால வரப்போற பலன் அவருக்கு ஒன்றும் விசேஷமா இல்லை. அந்த பலனை கொடுக்கக்கூடியதே அவர் தான். ஆனால் ஏன் இதெல்லாம் இப்படி கொண்டாடி நமக்கு பண்ணி காமிக்கிறா அப்படின்னர், இதை எவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணணுங்கிறது அவர் நமக்கு நேருக்கு நேர் பண்ணி காமிச்சா அதை பிடிச்சிருந்து இதை பார்த்தவாழ்ல ஏதோ பல பேர்ல ஒருத்தருக்கானும் 2 பேருக்கானும் இதெல்லாம் ஒரு ஸ்ரத்தையா இறங்கி இருக்கும். அது அங்கங்க இருந்தாலே போறோம். அப்படிதான் இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு பெரியவா
ஏலூர்ல இருக்கிறதே பண்ணினா. இன்னும் இந்த எப்படி பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்ணணும் எல்லாம் பண்ணணுங்கிறது இன்னும் பல நிகழ்ச்சிகளை நம்ம பின்னால பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த நரசிம்ம ஜெயந்தியில இந்த ஏலூர்ல பண்ணினா அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்ல தோணித்து ஞாபகம் வந்தது. அதை இப்ப சொல்றோம். இப்படி ஏலூர்ல பெரியவா இருக்கிறதே அங்கேயும் பெரிய வித்வத் சதஸ்லாம் நடந்தது. அப்போ போலகம் ஸ்ரீ ராமா சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், பெரிய மகா பண்டிதர், பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி, பல கைங்கரியம் பண்ணினவர். அவர் என்ன பண்ணினார், 70 பெரியவாளுக்கு சதாபிஷேக சங்கியாத வயாம்சி எதி ஜிக்மிவான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீ சந்திரசேகர குரோஹோ த்வம் ஜீவ சரதசதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோஹோ த்வம் ஜீவ சரதசதம் அப்படின்னு முடியும். இது மாதிரி ஒரு 60-70 ஸ்லோகம் தான் கவனம் பண்ணி அதை ரச்சனை பண்ணி இதை எழுதின பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினு இந்த ஏலூர்ல. அந்த ஸ்லோகமே ரொம்ப நன்னா இருக்கும். பெரியவாளை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் முடியறதே ஸ்ரீ சந்திரசேகர் குரு த்வம் ஜீவ சரதசதம் த்வம் ஜீவ சரதசதம் த்வம் ஜீவ சரதசதம் அப்படின்னு. அதாவது என்ன, நீங்கள் 100 ஆண்டு காலம் இருக்கணும், 100 காலம் இருக்கணும். நம்ம ஆழ்வார்லாம் பாடுறாரோ இல்லையோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நீ சேவடி செவ்வி திருக்காப்பி அடியோமோடும் நின்னோடும் 1000 பல்லாண்டு அப்படிலாம் பாடுறா இல்லையா. ஆயிரக்கணக்கானண்டு அப்படின்னு பகவான பக்தாள் ஆசீர்வாதம் பண்றாப்புல வாழ்த்துறதே நமது சனாதன மதத்துல ஒரு ஸ்பெஷல். பொதுவாவே சின்னவாழ பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுவா, வாழ்த்துவா, தீர்காயசாரு அப்படின்லாம் சொல்லுவா. ஆனா நமது மதத்துல தான் ஈஸ்வரனை கூட பக்தாள்லாம் வாழ்த்தலாம். நீ நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்குது, 100 ஆண்டு காலம் வாழு அப்படின்லாம் சொன்னாக்க என்னென்ன, நீ 100 ஆண்டு காலம் இருந்து எங்களுக்கெல்லாம் வாழையடி வாழையா எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பக்தாள் தன்னோட பக்தி மேலிட்டால இப்படி துவம் ஜீவ சரதசதம் அப்படின்னு வாழ்த்துறதும் ஒரு சம்பிரதாயமா இருக்கிறதுனால தான் போலகம் ராமா சாஸ்திரி பெரியவாளுக்கு துவம் ஜீவ சரதசதம் துவம் ஜீவ சரதசதம் அப்படின்னு ஸ்லோகம் பண்ணி அர்ப்பணம் பண்ணினர். அது வேதாத்தியானம் பண்ணின ஒரு மகா பண்டிதரோட வாக்கோல்யம். அந்த வாக்கு சத்தியமாகணுங்கிறதுக்காக தான் போல இருக்கு. பெரியவாளும் தன்னோட திவ்ய சரீரத்தோட 100 ஆண்டு காலம் இருந்தா. ராமாசாஷியில் துவம் ஜீவ சரதசதம் அப்படின்னு சொன்னது சத்தியமா ஆறாப்புல பெரியவாளும் 100 ஆண்டு காலம் திவ்ய சரீரத்தோட இருந்தா. 100 வயசு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. பெரியவா சில சந்தர்ப்பங்கள்ல நான் 120 வயசு இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்லாம் சொல்லியிருக்கா. சில பேருக்கு இதை கேட்டவாளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடுத்து. என்ன பெரியவா 120 வருஷம் இருப்பேன்னா, அப்படி இருப்பேன்னா, அப்படி இருப்பேன்னா. இப்போ பெரியவா சொன்ன வாக்கு பொய்யா எடுத்தா. 100 வயசு தானே இருந்தா சரீரத்தோட. நான் தான் இந்த சரீர கணக்கை வச்சுன்னு சொல்றேன். அது சாஸ்வத வஸ்து, எப்பொழுதும் இருக்கு, எங்கேயும் இருக்கு. அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இருந்தா கூட இப்படி நமக்கு ஒரு சரீர ரீதியா அப்படி லௌகீக ரீதியா பாக்குறதுனால. ஆனா பெரியவா ஒரு நாளைக்கு சொன்னா, ஒரு பேப்பர்ல வந்தது, யாரோ ஜப்பான்லயோ எங்கேயோ வெளிநாட்டுல ஒரு 120 வயசோ 130 வயசோ இருக்கிற ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு பேப்பர் வந்தது. சந்திரமௌலின்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த பேப்பரை காமிச்சு, இதை பார்த்தியோ? பார்த்தேன். எல்லாரும் என்ன பெரியவர், என்ன கழுவாங்கிறாளே, என்னை விட ஒரு கழுவி உலகத்துல இருக்கா பத்தியோ, இந்த நியூஸை பார்த்தா தெரியறது இல்லையோ? ஆமாம் அப்படின்னு. இது நான் எத்தனை வயசு இருப்பேன், நானும் 120 வயசு இருப்பேன்னு சொன்னேனோ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. பெரியவாளும் சொல்லியிருக்கா அப்படின்னுவர். அப்ப இருக்கலாமோ அப்படின்னு. இருக்கலாமோ இருக்கப்படாதான்னு கேட்டா அவர் சொன்னார், பெரியவா எத்தனை நாள் இருந்தாலும் உலகத்துக்கு அனுகிரகம் தான், எத்தனை நாள் தரிசனம் பண்ணாலும் ஜனங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம் தான், அதனால இருக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, வேதம் 100 வயசுன்னு தான் சொல்லியிருக்கு, சதமானம் பவதி சதாயுப் புருஷகான்னு சொல்றது. அதே மாதிரி நம்ம மாத்தியானிகத்துல சந்தியாவந்தனத்துல மந்திரம் சொல்றோம். என்ன பண்ண, பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம்லாம் சொல்றோம். இப்படி 100 சாஸ்திரம் சொல்றது, மந்திரங்கள்லாம் சொல்றது. அதனால வேதம் சொன்னது பொய்யாகப்படாது. அதனால 100ஓட பூர்த்தி பண்ணிக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு. அந்த வேத வாக்கியத்தை மீறி, அந்த வேத ஆணையை மீறி யாரும் எதுவும் நடக்கப்படாது. அதனால இந்த வேதம் சொன்னதுதான் சத்தியமா இருக்கணும். அதனால 100ஓட பூர்த்தி பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சந்திரமௌலி சொல்வார். இதுலேயும் தெரியுது 100ஓட பூர்த்தி பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா இப்ப என்ன தெரியுதுன்னு, இவர் எப்போ வேணா நினைச்சா போகலாம், நினைச்சா வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ராமாசாஷியிலும் துவம் ஜீவ சரதசதம் அப்படின்னு சொன்னதும் இதுக்கு பொருத்தமாறுது. இதை விட ஆச்சரியம், ஒரு கோதாவரி ஜில்லாலேருந்து ஒரு வித்ய சதஸ்க்கு பல வித்வான்கள்லாம் வந்திருந்தார். அதுல உடல் ஊனமா அங்கஹீனமா ஒரு பெரிய வித்வான். அவர் நடந்து கிடந்தெல்லாம் வர முடியாது, ஒரு கால் இல்லை. அவரோட சம்சாரம் மகா பதிவிரத. அவரை
அழிச்சுன்னு ஒரு எப்படி இவரை தூக்கின்னு வரான்னா ஒரு கூடையில அவரை உட்காந்து வச்சு தலையில சுமந்துன்னு வரா, ஏதோ கரியாரியா தூக்கின்னு வராப்புல. இந்த வித்வசஸ்குடி வந்திருக்கிறதே பெரியவாளுக்கு இது ரொம்ப ரேரா இருந்தது. ஒரு ஸ்திரீ, அதுவும் இந்த கோதாவரி ஜில்லா ஆந்திரா ஜில்லால இருக்கிற, ஆந்திரா தேசத்துல இந்த கோதாவரி ஜில்லால இருக்கிற இந்த ஸ்திரீகள் எல்லாமே நல்லா வாட்ட சட்டமா நல்லா பலசாலிகளா இருப்பா. கூடையில உட்காந்து வச்சுன்னு வந்தோன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்து பெரியவா அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசியிருந்தா. இல்லை அவருக்கு இப்படி உடம்பு இருக்கிறதுனால நான் தான் எங்கே போனாலும் அழிச்சுன்னு போவேன் வருவேன். இப்படிலாம் கைங்கிற முடியாது. நலாயினி இளாயின்னு இந்த புராணத்தெல்லாம் கேட்குறோம். புருஷனை தலையில தூக்கிட்டு போனா கூடையில வச்சு சுமந்துன்னு போனான்னு. அப்படி புராணத்தில் கேட்டதெல்லாம் இன்னமும் ப்ராக்டிக்கலாக நடக்குங்கிறதுக்கு சாட்சி மாதிரி இந்த அம்மா இருக்கா. அப்படின்னா அந்த அம்மாட்ட ரொம்ப பெரியவாளுக்கு மரியாதை பிரியம் வந்தது. இப்படி ஒரு பதிவிரதையா பதிக்கு சுசுருஷ பண்றாளே அப்படின்ட்டு. அப்படி அந்த அம்மாவோட பேசியிருந்துக்கிறதே சொன்னா, நீ பெரிய பெயர்பட்ட பதிவிரதியா இருக்க, புராண இதிகாசங்களை பார்த்தாப்புல உன்னை நேரம் பார்க்குறாப்புல இருக்கு, உன் வாயால சொல்லு, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொன்னா, பெரியவாளை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவ சாட்சாத் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மனுஷ சட்டையை போட்டுன்னு வந்திருக்கேள், இப்படி ஒரு அவதார புருஷாலா வந்திருக்கேள், நீ நன்னா 100 வயசு இருப்ப, 100 ஆண்டு காலம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னா. இந்த அம்மா சொன்னது, நன்னா 100 வருஷம் இருப்ப, 100 ஆயுசு இருப்ப, ஆனா 4 நட்சத்திரம் 100 பூர்த்தியாகிறதுக்கு 4 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொன்னா. இது எப்போ நடந்தது? ஆனால் நீங்க ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி ஒரு சத்தியமா இருக்கு, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நடைமுறையில நடந்துன்னு வருது அப்படின்னு காலப்போக்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அம்மா சொல்றதே இது நமக்கு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. ஆனா பிற்காலத்துல இப்ப பார்த்தேன்னா, பெரியவா தன்னோட 100 வயசுல சித்தியானா அப்படின்னு பார்த்தோம். அவ ஜனவரி மாசம் சித்தி ஆயிட்டா. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் இருந்தா, மே மாசம் இருந்தாக்க பெரியவாளுக்கு 100 வயசு பூர்த்தியாகி 101வது வருஷம் பிறந்திருக்கும். இந்த 101வது ஜெயந்திக்குள்ள இந்த 100 வயசுலயே 4 நட்சத்திரம் குறையும்னு சொன்னாலே, அதாவது என்ன, 4 மாசம் குறையும்னு அர்த்தம். ஒரு நட்சத்திரம் மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் தானே. இந்த அனுஷங்கிறது 4 அனுஷம் குறைஞ்சிருத்து. இந்த 100 பூர்த்தியாகிறதுக்கு 4 அனுஷம் குறைஞ்சிருத்து. அதுக்குள்ள பெரியவா ஜனவரியிலேயே சித்தி ஆயிட்டா. இது இந்த பதிவிரத வாக்குக்கு போல இருக்கு. ஒரு வேதம் படிச்சவர் தும்ஜீவ சரதசதம்ங்கிற ஒரு பதிவிரத, நீ 100 வருஷம் இருப்ப, நான் 4 நட்சத்திரம் குறையும்ங்கிற. இப்படி அவா சொன்ன வார்த்தை எல்லாமும் மெய்யானாப்புல இருக்கு. பெரியவாளவே தன்னோட வாக்காவே வேதம் இப்படிதான் சொல்லியிருக்கு, அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கா அப்படின்லாம் தெரியுது. இதுல இருந்தெல்லாம் தெரியுது பெரியவாளோட பிரபாவம் எப்பேற்பட்ட சத்தியசந்தன். அவளை தரிசனம் பண்ணினவா பார்த்தவாள்ல எத்தனை பேர் எவ்வளவு மகான்கள்லாம் எவ்வளவு உத்தமர்கள்லாம் இதெல்லாம் இவ்வளவு துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்கான்னு தெரியுது. இப்ப ஏற்பட்ட அந்த பெரியவாளோட அளவிட முடியாத மகிமையை நாம தொடர்ந்து அனுபவிக்கலாம்.